வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்ப்பரேஷன் அண்ட் சிஎம்டியில் லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வீடு கட்ட போகிறோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஆரம்பத்துலேருந்து நம்ம முடிக்கிற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 22 ஸ்டெப்ஸ் இருக்குது, நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை வழங்குவது ஹைர் அண்ட் பில். ஸோ ஹைர் அண்ட் பில் மூலிமா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 15 years வாரண்ட்டி கொடுப்போம். அண்ட் ஓவர் 200+ குவாலிட்டி செக்ஸ் பண்ணி ப்ராஜெக்டை ஆன் டைம் டெலிவர் பண்ணுவோம், எந்த காஸ்ட் ஓவரனும் இல்லாமல். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஹைர் அண்ட் பில் வெப்சைட்டை பாருங்கள். ஸோ ஒரு வீடு கட்ட போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா 2D பிளான். ஸோ பிளான்னா என்னென்னா, இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடோட ஸ்கெட்ச் வந்து இருக்கும். ஹால் சைஸ் என்ன, பெட்ரூம் சைஸ் என்ன, எங்கே பெட்ரூம் வரணும், எங்கே ஹால் வரணும், இதை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணுறது தான் வந்து பிளான். இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்பு. ஏன்னா இதை பண்ணால் தான் நம்மளுக்கு எவ்வளோ பில்டப் ஏரியா வரப்போகுது, எவ்வளோ காஸ்ட் வரப்போகுது, பேங்க் லோன் போகிறோம், அப்ரூவல் போகிறோன்னா எல்லாத்துக்குமே இந்த பிளான் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த பிளான் தான். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா 3D எலிவேஷன். இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, வீடை நம்ம கட்டி முடித்ததுக்கப்புறம் எப்படி வரணுன்றதை முன்னாடியே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஒரு வேளை கட்டிக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை கட்டி முடித்ததுக்கப்புறமும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த வீடு வரல, அப்போ நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா ரொம்ப நிறையா செலவாகும். ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, வேறு டிசைன் போடுங்கன்னா அப்போது நம்ம ஒர்க் பண்ணது ரொம்ப அதிகமாக செலவாகும். முன்னாடியே டிசைன் பண்ணி பார்த்துட்டோன்னா அதுக்குண்டாமல் நம்ம வீடு கட்டிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பார்த்துக்கிட்டோன்னா சாயில் டெஸ்டிங். இந்த சாயில் டெஸ்டிங் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இது வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகலை இன்னும், பட் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. நம்ம வீடு கட்டுறோன்னா பொதுவாக எல்லா இடத்துலையும் 5 அடி ஆழம் ஃபவுண்டேஷன் போடுறது, 6 அடி ஆழம் ஃபவுண்டேஷன் போடுறதுன்றதை ஃபாலோ பண்ணக்கூடாது. சாயில் டெஸ்டிங் நம்ம பண்ணால் தான் இது என்ன மாதிரி பூமி, களிமண் பூமியா, செம்மண் பூமியா, உள்ள கீழே பாறை இருக்கா, எல்லாமே தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஆழம் ஃபவுண்டேஷன் போடணும் எல்லாமே அந்த சாயில் ரிப்போர்ட்டில் வரும். ஸோ இதுவும் ரொம்ப கம்பல்சரியான ஒரு ஸ்டெப்பு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்துக்கிட்டோன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைனிங். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸ்ட்ரக்சரல் டிசைனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோம் அப்படின்னா, அந்த பில்டிங் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இந்த பில்டிங் வந்து எவ்வளோ வெயிட் வரும், எங்கெங்கே காலம் வரணும், என்னென்ன பீம் வரணும், என்ன ராடு வரணும், எல்லாமே இதில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இதை பண்ணாமல் நம்ம கட்டும்போது என்ன ஆகுனா, நம்ம மனக்கணக்கில் தான் வீடு கட்டுவோம். இந்த பில்டிங்கா இதுக்கு வந்து இத்தனை ராடு போதும், இதில் இவ்வளோ முக்காலுக்கு ஒன்று காலம் போதும்னு ஒரு மனக்கணக்கில் கட்டுவோம். இது எல்லா நேரமும் சரியாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் தப்பாச்சுன்னா நம்ம பில்டிங்கில் வந்து ரொம்ப பெரிய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம 20-30 லட்ச ரூபா கட்டு வீடு கட்டுறோம், அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணாமல் கட்டுறோம், இப்போது லோடு கால்குலேஷன் வந்து ஒழுங்காக பண்ணலன்னா பில்டிங் வந்து செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மண் ரோட்டில் வந்து ஒரு லாரி போகுதுன்னா, ஒரு லாரி வந்து 10-20 டன் இருக்கும். ஆனால் அந்த மண் ரோடு வந்து அமுங்கும், அந்த டயரோட ட்ராக்ஸ் வந்து தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் பில்டிங்கு. நம்ம ஒரு நிலத்தில் வந்து ஒரு 500-1000 டன் பில்டிங்கை கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். ஸோ அப்போ பூமி வந்து அமுங்கும். ஸோ அதை வந்து செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆகணுன்ற ரேஷியோ இருக்குது. ஸோ இத்தனை தான் ஆகணுன்ற இது செட்டில்மெண்ட் இது இருக்குது. அதை தாண்டி ஆச்சுன்னா நம்ம பில்டிங்கில் வந்து கிராக் வரும். இப்போ ஒரு 30-40 பில்டிங் இப்படி இருக்குன்னா ஒன்று போல் உட்காராது செட்டில்மெண்ட். ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகும். ஏற்ற இறக்கமாக செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா பில்டிங்கில் கிராக் விட்டுரும். அது வந்து ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட். அதை வந்து நம்மளால் சரி பண்ணவே முடியாது. இதனால தான் நிறையா பில்டிங் பார்த்தோன்னா கட்டினதுக்கப்புறம் சாஞ்சு நிற்கும், விழுறது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியமான ஒரு ஸ்டெப்பு சாயில் டெஸ்டிங்க்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சைட் ஒர்க்கு தான். ஃபவுண்டேஷன் மார்க்கிங்னு சொல்லுவோம். இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைனில் வந்து ஃபுட்டிங் சைஸ் கொடுத்துருவாங்க, என்னென்ன டிஸ்டன்ஸில் இருக்குது எல்லாமே கொடுத்துருவாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு சாயிலில் வந்து மார்க் பண்ணிடுவோம். இது வந்து ஃபவுண்டேஷன் மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து எக்ஸ்கவேஷன். நம்ம ஜேசிபி வச்சோ இல்லை ஆளுங்களை வச்சோ குழி எடுக்கலாம். மார்க்கிங் பண்ணாமல் நம்மளால் கண்டிப்பாக எக்ஸ்கவேஷன் பண்ண முடியாது. ஒரு சில இடத்துல மார்க்கிங்கில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா எக்ஸ்கவேஷன் பண்ணிவிட்டு கூட மார்க்கிங் பண்ணுவாங்க. பட் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு பார்த்துட்டோன்னா ஃபவுண்டேஷன் குழி எடுத்தாச்சு, கீழே வந்து பிசிசி போட்டுப்போம். ஃபுட்டிங் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிசிசி போட்டு அந்த இடத்த ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுட்டிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இமேஜில் தெரிகிற மாதிரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் செட் பண்ணி அதை வந்து காங்க்ரீட்டிங் பண்ணுவோம். ஸோ ஃபுட்டிங் காங்க்ரீட்டிங் பண்ணும்போது சைட் பை சைட் நம்ம வந்து சம்போ செப்டிக் டேங்க் ஒர்க் பண்ணுறோமோ அந்த சம்ப் அண்ட் செப்டிக் டேங்க் ஒர்க்கும் வந்து சைட் பை சைட் நடக்கும். ஏன்னா எல்லாமே அண்டர் கிரவுண்டில் நடக்கிற ஒர்க்கு. சம்ப் அண்ட் செப்டிக் டேங்க் வந்து கையோடு நம்ம பண்ணி எடுத்துகிட்டு வரது தான் வந்து அட்வைசபிள். ஒரு சில இடத்துல வந்து ஃபுட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப சம்பு செப்டிக்கு குழி எடுப்பாங்க. அதுவும் பண்ணலாம். நம்மளுக்கு டைமும் கொஞ்சம் அதிகமாகும், காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ நம்ம ஒர்க்கை முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டோன்னா ஸ்பீடாக போயிடும்.
ஸோ நம்ம இப்போ அண்டர் கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம். ஃபுட்டிங் காலம்லாம் போட்டதுக்கப்புறம் மண் தள்ளி மூடிட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கன்சால்டேஷன் பண்ணணும். அந்த இப்போ நம்ம வெளியே தோண்டின மண் வந்து உள்ளே போடும்போது கொஞ்சம் பேக்கிங் வந்து கரெக்டாக ஆகணும். அதுக்கப்புறம் பிளிந்த் பீம் போடணும். ஸோ பிளிந்த் பீமுக்கு வந்து நம்ம காலம் டு காலம் கனெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக பிசிசி போட்டு பிளிந்த் பீம் மார்க் பண்ணிக்கணும். மார்க்கிங் பண்ணிவிட்டு பிசிசி போட்டுட்டு அதுக்கு மேலே பிளிந்த் பீம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு 2 சைட் ஷட்டரிங் ஒர்க் பண்ணி காங்க்ரீட் போட்டுடணும். ஸோ பிளிந்த் பீம் ஒர்க் முடிஞ்சுது. அப்புறம் பேஸ்மெண்ட் ஹைட்டுக்கு வந்து பிரிக் ஒர்க் பண்ணணும். ஸோ பேஸ்மெண்ட் ஒரு சில இடத்துல 3 அடி பண்ணலாம், 5 அடி பண்ணலாம், அதுக்கு மேலேயும் கூட பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஹைட்டு நம்ம பண்ணுறோமோ அதுக்கு வந்து பிரிக் ஒர்க் பண்ணிக்கணும். இப்போ 3 அடி மேலே தாண்டிச்சுன்னா நடுவில் டை பீம் போடணும். 3 அடி கம்மினா நம்மளுக்கு டை பீம் தேவைப்படாது. ஸோ பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் சாயில் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டு 3 அடி ஏற்றுறோன்னா உள்ளே வந்து காலியாக இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம சாயில் வெளியேருந்து மண் வாங்கி தான் உள்ளே கொட்டுவோம். இல்லை நம்ம குழி எடுத்த மண் எக்ஸஸாக இருந்தாலும் உள்ளே போட்டு சாயில் ஃபில்லிங் பண்ணி கன்சால்டேஷன் தண்ணி பிடிச்சி கூறாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்பல்சரி ஒரு 2 நாளாச்சு நடக்கணும். ஏன்னா கன்சால்டேஷன் உடனே ஆகாது, கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக பிசிசி போடுவோம். ஸோ பிசிசி போடுறதுக்கு முன்னாடி ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ ஆன்டி டெர்மைட் கெமிக்கல் வந்து நம்மளுக்கு ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும். அதை தண்ணியில் ஒரு கெமிக்கலுக்கு மிக்ஸ் ரேஷியோ இருக்கும். தண்ணியில் கொஞ்சம் கலந்து நம்ம வந்து 1 அடிக்கு 1 அடி கேப்பில் வந்து ஃபுல்லாக ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிடுவோம். மேலே வந்து பிசிசி போட்டுருவோம். நம்ம ஜல்லி மண் கல்லாம் கலந்து ஒரு லேயர் மாதிரி போட்டு பிசிசி தரை தட்டி திம்ஸை தட்டி ஃப்ளாட் பண்ணி வச்சுருவோம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் காலம் போடுறது. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஆல்ரெடி ராடு கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சுற்றி காலம் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து காங்க்ரீட்டிங் பண்ணுறோம்னா கிரவுண்ட் ஃப்ளோர் காலம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிரிக் ஒர்க் பண்ணுறது. ஒரு சில இடத்துல ரூஃப் போட்டுட்டு பிரிக் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நாங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்லை. ஏன்னா பிரிக் ஒர்க் இப்போ ரூஃப் போட்டு நம்ம பிரிக் ஒர்க் பண்ணோன்னா பிரிக்ஸை கட்டிட்டு அடுத்த ஒரு நாள் 2 நாள்லேயே பிளாஸ்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தேவையான க்யூரிங் டைம் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம பிரிக் ஒர்க்கை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூஃப் போட்டோன்னா ரூஃப் போட்டு ஒரு 15 நாள் நம்ம வந்து எதுவும் சென்ட்ரிங்கை பிரிக்க மாட்டோம். அப்போ உள்ள வேலையும் பார்க்க முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து பிரிக்ஸ் வந்து நல்லா க்யூர் ஆகும். ஸோ அதனால் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு ரூஃப் போடுறது வந்து அட்வைசபிள். ஸோ பிரிக் ஒர்க் பண்ணும்போதே நம்மளுக்கு நடுவில் சில் பீம் வரும். 3 அடியில் ஒரு சில் பீம், விண்டோவுக்கு பாட்டம் லெவலில் ஒரு சில் பீம் வரும், அதுவும் போட்டுருணும். விண்டோவுக்கு டாப் லெவலில் லிண்டல் பீம்னு சொல்லுவோம். லிண்டல் பீமு லாஃப்ட்டு சன்ஷேடி எல்லாமே ஒன்றா சென்ட்ரிங் அடித்து தான் காங்க்ரீட் பண்ணுவாங்க. அதுவும் பண்ணிவிட்டு 9 அடி ஹைட் வந்து பிரிக் ஒர்க்கை பண்ணிவிட்டு மேலே அடுத்து ஆர்சிசி ரூஃப் தான். ஸோ இந்த ரூஃபில் வந்து நம்ம பிரிக் ஒர்க் முடிச்சிட்டோம். சுற்றி பீமுக்கு வந்து நம்ம வந்து கம்பி கட்டிட்டு ரூஃப் சென்ட்ரிங் அடிச்சுக்கணும். ரூஃப் சென்ட்ரிங் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு ரூஃபோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கட்டிட்டு அது ப்ராப்பராக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு ரூஃப் காங்க்ரீட்டிங் பண்ணிவிடுவோம். ஸோ ரூஃப் காங்க்ரீட்டிங் பண்ணிட்டோன்னா ஒரு 14 நாள் அந்த சென்ட்ரிங் வந்து நம்ம பிரிக்கக்கூடாது. மேலே ரூஃப் காங்க்ரீட் போட்ட அன்றைக்கி ஈவினிங்கவோ இல்லை அடுத்த நாளோ வந்து பாத்தி கட்டி தண்ணி பிடிச்சிருவாங்க க்யூரிங்காக. அது ஒரு 14 நாள் க்யூரிங் போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ரூஃப் சென்ட்ரிங்கை பிரித்ததுக்கு அப்புறம் உள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் கான்டியூட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரூஃப் சென்ட்ரிங் வந்து பிரிச்சிட்டோன்னா எலக்ட்ரிஷியன் வந்து உள்ள எலக்ட்ரிக்கல் பைப் வைக்கிறது, மெட்டல் பாக்ஸ் வைக்கிறது, ப்ளம்பிங் பைப்ஸ் வைக்கிறது, இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம டோர் ஃப்ரேமும் வந்து வச்சிடணும். ஸோ டோர் ஃப்ரேம் வைக்கிறது, விண்டோ ஃப்ரேம் வைக்கிறது, இது எல்லாமே இப்போவே பண்ணிடணும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்டர்னல் பிளாஸ்டரிங் தான். இரும்பு கிரில் வைக்கிறது எல்லாமே இந்த ஸ்டேஜில் முடிக்கிறது வந்து அட்வைசபிள். அடுத்த இது வந்து பிளாஸ்டரிங். ஸோ பட்டன் மார்க் செட் பண்ணி வீடு ஃபுல்லாக இன்டர்னல் பிளாஸ்டரிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். சீலிங் வால் பிளாஸ்டரிங் முடிஞ்சிடும். முடித்த உடனே அடுத்து சிவில் டீம் வந்து அப்படியே நம்ம வெளியே வந்து பிளாஸ்டரிங் அனுப்பிடணும். உள்ளே வந்து ஃப்ளோரிங் ஒர்க்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. டைல்ஸ் போடுறது இந்த ஒர்க்கெல்லாம் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஃப்ளோரிங் ஒர்க் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். வெளியே சிவில் டீம் வந்து பிளாஸ்டரிங் பண்ணிகிட்ருப்பாங்க. மேலே ஹெட்ரூம் ஒர்க்கு பண்ணுறது, பேராபெட் வால் போடுறது. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே சைமல்டேனியஸாக நடந்துகிட்ருக்கணும். ஸோ இதெல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துட்டோம். ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து மல்டிபிள் டீம்ஸ் வந்து சைட் பை சைடு ஒர்க் பண்ணணும். இப்போ வெளியே பிளாஸ்டிங் பண்ணுறாங்கன்னா ப்ளம்பர் வந்து அவுட்ரு பைப்ஸ் இறக்கிறது, மேலே வாட்டர் டேங்க் வைக்கிறது, வெளியே சேம்பர் ஒர்க்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் ப்ளம்பிங் டீம் வந்து தனியாக சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருக்கணும். அவுட்ரு பிளாஸ்டிங் முடித்தோடனே சிவில் டீம் வந்து வெளியே காம்பவுண்டு வால் ஒர்க் இருந்தாலோ இல்லை கார் பார்க்கிங் ரேம்ப்பு போடுறது இந்த மாதிரி ஒர்க்ஸ் இருந்தால் அவங்க பண்ணுவாங்க. இல்லை சிவில் டீமை முடித்து நம்ம வெளியே அனுப்பிடலாம். அடுத்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து பெயிண்டர் வந்து வருவாங்க. பெயிண்டர் வந்து உள்ளே வந்து பட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. உள்ளே பட்டி பார்த்து ப்ரைமர் பார்த்து ரெடியாக வச்சுட்டாங்கன்னா கலர் அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பெயிண்டர்ஸ் வந்து அவுட்டரில் வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஒயிட் சிமெண்ட் போடுறது, ப்ரைமர் போடுறது, அந்த ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கோம்.
உள்ள எலக்ட்ரீஷியன் வந்து ஒயரிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. வீட்டுக்கு உண்டான என்டையர் ஒயரிங்கு, ஸ்விட்சஸ் மாட்டுறது, ஸ்விட்ச் பிளேட்ஸ் மாட்டுறது, ஸோ அது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ எலக்ட்ரீஷியனோட இன்னர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாத்ரூமில் டம்மி போடுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுன்னா அவங்க எலக்ட்ரீஷியன் வந்து அடுத்து வெளியே வந்துடுவாங்க மெயின் போர்டு மாட்டுறது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா வீட்டுக்குள்ளே வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வந்து மாட்டுறது. ஸோ நம்ம பாத்ரூம் ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு, ப்ளம்பிங் பைப்ஸ் எல்லாமே வச்சாச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பு பாத்ரூமில் ஃபினிஷிங்னா பாத் ஃபிட்டிங்ஸ் தான். வாஷ் மிஷினு, கிளாசெட்டு, ஷவரு, இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் முடிச்சிட்டோன்னா வீட்டுக்குள்ளே வந்து அடுத்து டோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. மெயின் டோரு, பெட்ரூம் டோரு, எல்லா டோருமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஃப்ரேம் வரைக்கும் தான் வச்சுருந்தோம். இப்போ டோர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. பாத்ரூம் டோர்ஸு எல்லா டோர்ஸுமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பெயிண்டர் வந்து டோருக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இன்டீரியர் கலர்ஸ் பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் அவுட்ரு பெயிண்ட் அடிக்கிறது. ஸோ இதுதான் ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான கம்ப்ளீட்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து ஒரு சிலர் வந்து எக்ஸாக்டான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாமல் முன்ன பின்ன வந்து பண்ணலாம். ஸோ இதில் சரி தவறுன்றது வந்து அந்த இடத்த பொறுத்து தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிஷியன் வந்து ஒரு நேரம் வரல அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சைட்டில் ஒர்க் ஐடியலாகாமல் இருக்கிறதுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஒர்க்ஸ் வந்து மாற்றி நடக்கலாம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டிவ் பர்பஸ்க்காக தான். இதே மாதிரி தான் எல்லோரும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறலாம். ஸோ எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.